தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம்பாடி துன்பமுற்று உழன்று பிறர் பாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமீதி கொடும் கூற்றுக்கு இறையெனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தருவாய். எந்தன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் உழாது அழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி மதிதன்னை தெளிவுறச் செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் பராசக்தி. சிவன் டிவி வழியாக சந்திக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் இதயம் கனிந்த வணக்கங்கள். எங்களது இந்து சமயத்திலே அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 பொருட்கள் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. இவற்றை புருடார்த்தங்கள் என்று நாம் அழைப்போம். வடமொழியில் இந்த புருடார்த்தங்களை தர்ம அர்த்த காம மோக்ஷங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த புருடார்த்தங்களிலே மோக்ஷம் என்ற சொல்லுக்கு நேரியல் சொல்லாக தமிழில் இருப்பது வீடு, வீடு பேறு. இந்த மோக்ஷம் என்பதும் வீடு என்ற சொல்லும் ஒரு தளத்தில் இருக்கின்ற ஒரு பொருள் சொல்கள். மோக்ஷம் என்பது இறைவனை அடைவதற்குரிய அந்த அனுபூதி நிலை. வீடு என்பது மோக்ஷம் என்று குறிப்பிட்டாலும் அன்றாடம் நாம் வாழுகின்ற வீட்டையும் குறிப்பது உண்டு. இந்த வீடு என்ற சொல்லை மோட்சத்திற்கு தமிழர்கள் சரி நிகராக ஏன் வைத்திருக்கிறார்கள்? ஏதாவது தாத்பரியம் உண்டா? உண்டு. எங்கள் பாரம்பரிய வீடு நாச்சார் வீடு. மிகவும் வசதியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பஞ்சபூதங்களும் அந்த வீட்டுக்குள் வந்து போகும். 4 பக்கமும் கூரை, நடுவிலே முற்றம், முற்றத்துள் மழை வரும், வெயில் வரும், நிலம், மண் நிலம் கூட இருக்கும். துளசி மாடமெல்லாம் வைத்து பூஜை பண்ணுவார்கள். அந்த வீட்டின் மத்தியில் நாச்சார் வீடு என்று அது அழைக்கப்படும். ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பாரம்பரியம் மிக்கவர்களுக்கு இது கட்டாயம் தெரிந்திருக்கின்ற ஒரு வியந்தார். இந்த நாச்சார் வீட்டிலே 5 அங்கங்கள் இருக்கும். படி, நடை, கூடம், முற்றம், வெளி. திருப்பச் சொல்கிறேன். படி, நடை, கூடம், முற்றம், வெளி. இந்த 5 அங்கங்களும் வாழ்க்கையின் மோட்சத்துக்குரிய இரகசியங்கள். இதை சரியாக புரிந்து கொண்டாலேயே படிப்படியாக மோட்சத்தில் என்ன கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் இந்த வீடு எங்களுக்கு அனுபவமாக தரத் தொடங்கிவிடும் என்ற ஒரு தத்துவ கட்டமைப்பு இருக்கும்படியாக நம்மவர்கள் பார்த்து கொண்டார்கள். படி, நல்லதை படி, தேர்ந்தெடுத்து படி, புரிந்து கொண்டு படி, படித்து கொண்டே இரு, படி படி படி. அந்த படியில் நீங்கள் ஏறி அதன்படி நட. எப்படி நடக்க வேண்டும்? படித்ததன் படி நடக்க வேண்டும்.
கற்க கசடற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முதலிலே படி, பின்பு அதன்படி நட. படி வந்தது, நடை வந்தது. அடுத்தது கூடம். என்ன கூடம்? படித்தவர்கள், ஒத்த நற்சிந்தனை உள்ளவர்கள், இவர்களோடு கூடி பழகு, அவர்களோடு கூடி இரு. அதுதான் கூடம். கூட்டி கூடி இருக்கின்ற அந்த ஒத்த தன்மை உள்ள மன வளர்ச்சி நிலை. படி, அதன்படி நட. அப்படி நடக்கின்றவர்களை தேடி கூடிக்கொள். கூடம். இவ்வாறு கூடத்தில் சத்சங்கம் புரிந்து கொண்டால், பெரியவர்களோடு கலந்து நல்ல எண்ணங்களை எங்களுக்குள் விதைத்து கொண்டால், வாழ்வு ஒரு பொழுது கட்டாயம் முற்றும். அதுதான் முற்றம். அந்த முற்றம் தெரிந்துவிட்டால், முற்றி தெளிந்துவிட்டால், வெளியாக எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற இறைவன் தெரிவார். அந்த அனுபவம், அனுபூதிதான் இறை. அந்த நிலைதான் மோட்சம். படி, நட, கூடம், முற்றம், வெளி. ஐந்தும் மோட்சத்தின் அங்கங்கள். படி, நடை, கூடம், முற்றம், வெளி. இந்த வீட்டின் அமைப்புத்தான் மோட்சம் என்று சொன்னால், இந்த மோட்சத்துக்குரிய அமைப்பை இந்த வாழ்வியல் வீடு காட்டுகின்றது என்று சொன்னால், படித்ததன் படி நடப்பதுதான் முக்கியம். ஒரு வைத்தியர் வருத்தத்திற்கு ஒரு சிட்டையிலே மருந்தை எழுதுகிறார். எழுதிவிட்டு, இந்த மருந்தை சாப்பிடு என்று அவனிடம் எழுதிய தாளை கொடுத்தால், வாங்கியவன் சரியான புரிதல், தெளிவு இன்மை இன்றி இதுதான் மருந்து என்று அந்த பேப்பரை சாப்பிட்டு பிரயோஜனமில்லை. வைத்தியர் எழுதி கொடுத்த மருந்தை வாங்கி சாப்பிட வேண்டும். அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதில் புரிந்து கொள்ள வேண்டியதை சரியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். படி, தெளிந்து படி, அதன்படி நட. எங்கள் சமய வரலாற்றிலே பல பல உதாரணங்கள். அதிலே ஞாபகத்துக்கு இப்பொழுது ஒன்று வருகிறது. ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்திலே பெரிய நம்பி என்ற ஒரு அடியவர், பிராமண அடியவர். ஸ்ரீரங்கப் பெருமானை அன்றாடம் துதிக்கின்றவர்கள், மற்றவர்களுக்கு நல்ல மார்க்கங்களை காட்டுகின்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் அவர். ஒரு நாள் அந்த பெரியவர் இரவு ஒரு 11 மணி இருக்கும், இரகசியமாக எழுந்து பதுங்கி பதுங்கி ஸ்ரீரங்க பாதையினூடாக ஒதுங்கி ஒதுங்கி செல்கிறார். ஒருவர் பதுங்கி ஒதுங்கி செல்லுகின்றார் என்று சொன்னாலே ஒரு சிலர் அதை கண்டுவிட்டாலேயே சந்தேகம் வந்துவிடும். அதுவும் இரவு 10 மணி. இந்த ஊரிலே, இந்த சமுதாயத்திலே, எங்கள் மத்தியிலே நிறைந்த மதிப்பு கொண்டவர் இந்த பெரிய நம்பிகள், எமது குருநாதர். அப்படிப்பட்டவர் பதுங்கி பதுங்கி ஒதுங்கி இந்த நேரத்திலே செல்கிறாரே, என்னத்துக்கு? சந்தேகம் வந்துவிட்டது. ஒரு சில சீடர்களுக்கு கண்டுவிட்டார்கள். கண்டுபிடிக்க வேண்டுமே, பொறுக்காதே மனம், பின்தொடர்ந்தார்கள். ஸ்ரீரங்கத்தின் ஊர் எல்லையை கடந்ததும் ஒரு ஒதுக்குப்புறமான இடம். பெரிய நம்பிகள் அக்கம் பக்கம் பார்த்துவிட்டு அந்த ஒதுக்குப்புறமான இடத்தில் தனித்திருந்த ஒரு குடிசைக்குள் பக்கென்று நுழைந்து விட்டார். இவர்களுக்கு ஆவல் பெருக்கெடுத்தது. இந்த நேரத்தில் ஒதுக்குப்புறமாக இருக்கின்ற குடிசைக்குள் புகுந்து விட்டாரே, என்ன நடக்கிறது, அதையும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவலோடு சத்தம் போடாமல் நெருங்கி அந்த குடிசையின் இடுக்குகளை பிரித்து கண் வைத்து பார்த்தார்கள். பெரிய நம்பிகளோ அங்கு ஒரு நாற்கட்டிலே மெல்லிய தேகத்தோடு ஒருவர் படுத்திருக்கிறார். அவரை எழுப்பி அவருக்கு பலவிதமான பணிவிடைகளை செய்து குளிக்க வாத்து
மேல் துடைத்து புது உடுப்புக்கள் எல்லாம் போட்டு அவருக்கு என்ன என்ன பரிகாரங்கள் சிரம பரிகாரங்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்துவிட்டு பக்குவமாக கிடத்திவிட கிட்டத்தட்ட விடிய காலமே 4 மணி வந்து விட்டது. இவ்வளவு வேலையும் செய்துவிட்டு அவர் புறப்பட்டு வந்து விட்டார். இவர் யார்? எதற்காக? எங்கள் குருநாதர் பெரிய நம்பி ஒரு பிராமணர் இந்த வேலையை செய்கிறார் இரவில் ரகசியமாக. விடிந்ததும் விசாரித்தால் சீடர்களுக்கு தெரிந்தது, இந்த பெரிய நம்பி உபச்சாரம் செய்தாரே, ரகசியமாக பணிவிடை செய்தாரே, இவர் மாரநேரி நம்பி என்கின்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர். இவருக்குத்தான் இவ்வளவு சேவைகளும் இவர் செய்திருக்கிறார். இவர்கள் குழம்பி விட்டார்கள், மண்டை சூடறிவிட்டது. ஏன்? சாதியின் உச்சநிலை அப்பொழுதும் இருந்தது, அடக்குமுறை அப்பொழுதும் இருந்தது, இப்பொழுது இருப்பதை விட அப்பொழுது பன்மடங்கு அதிகமாக இருந்தது. ஒரு பிராமணன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சென்று இவருக்கு சேவை செய்கின்றார் என்று சொன்னால் என்ன காரணம்? ஆகவே இவரை ஒதுக்கி வைக்க வேண்டும். இந்த விஷயம் சீடர்கள் வழியாக எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. அவசரமாக கூடினார்கள். இவருக்கு உடனடியாக தண்டனை கொடுக்க வேண்டும். என்ன தண்டனை கொடுப்பது? ஏகோபோகமாக அந்த பெரியோர்கள் சபை, பெரியவர்கள் என்று சொல்லிக்கொண்ட சபை ஒரு முடிவெடுத்தது. அன்றைய தினம் ஸ்ரீரங்கப் பெருமானுடைய தேர் உற்சவம். தேர் வீதி வலம் வருகின்ற பொழுது இந்த பெரிய நம்பிகள் வீட்டிலே நிற்கக்கூடாது. அதுதான் இவருக்கு கொடுக்கின்ற தண்டனை, அவமரியாதை. சுவாமி வளமையாக வந்து பெரிய நம்பிகள் வீட்டிலும் நின்று விட்டு செல்லும். இதை தடுத்து விட்டால் ஏன் நிற்கவில்லை? மற்றவர்கள் கேட்பார்கள் அல்லவா, எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அல்லவா. பெருமானே இவர் வீட்டு வாசலிலே இவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் தொடர்பு கொண்டதனாலே, ஒதுக்கி வைக்க வேண்டியவர்களை தூக்கி உபசரித்ததினாலே பெருமாளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேர் அவர் வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். தேர் உற்சவத்திலே தேர் வருகிறது. இந்த பெரிய நம்பிகளின் மகள் கவலையோடு கதவை பிடித்து கொண்டு, பெருமானே, மற்றவர்கள் தான் எங்களை புரிந்து கொள்ளவில்லை, நீயுமா எங்களை புரிந்து கொள்ளவில்லை, நீயுமா ஒதுக்கிவிட்டாய்? மனவர்த்தத்தோடு அந்த பெருமானை கண் சொரிந்து கேட்கிறாள். பெருமானுக்கு கேட்டதோ என்னவோ தெரியவில்லை. இவர்களது வீட்டு வாசலில் வந்து நின்றதும், தேர் வந்து நின்றதும் அச்சாணி உடைந்தது. தேர் அதிலேயே நின்று விட்டது. சும்மா விட்டிருந்தா ஒருவேளை 10 நிமிடம் நின்றுவிட்டு போயிருக்கும். இவர்கள் நிறுத்த வேண்டும் என்று சிந்திக்காமல் தடுக்க வேண்டும் என்று சிந்தித்ததனால் பெருமான் நினைத்தார் போலும் பல மணி நேரம் அங்கு நிற்க வேண்டும் என்று. அச்சு திருத்தும் வரை அந்த இடத்திலே தேர் நின்றது. இது ஒரு சம்பவம். இதற்கு மேலாக அந்த மாரநேரி நம்பி இறந்து விட்டார். அவரது ஈமக்கடமைகளை இந்த பெரிய நம்பிகள் தானே முன் நின்று செய்கிறார். ஒரு தந்தைக்கு செய்வது போல, ஒரு குருநாதருக்கு செய்வது போல செய்கிறார். ஊர் தாங்குமா? போய் உபச்சாரம் செய்ததற்கே, படிவிடை செய்ததற்கே தடுமாறிய சமூகம் அது விடுமா? கூடியது பெரும் சபை, எல்லோரும் ஒன்று கூடி இவர் எமது உயர்நிலை குடிநிலையின் பண்பாடுகளையெல்லாம் மீறிவிட்டார், தர்மங்களையெல்லாம் உடைத்து விட்டார். ஆகவே இவரை ஜாதி பிரஷ்டம், எங்கள் ஜாதியிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். சபை ஏகோபித்ததாக முடிவெடுத்தது. இவர்கள் முடிவெடுக்க அந்த பெரிய நம்பிகளும் ஒரு முடிவுக்கு வந்தார். இனி மறைத்து பிரயோஜனம் இல்லை, உண்மையை இந்த சபைக்கு சொல்ல வேண்டும். சபையை நோக்கி, இவ்வளவு காலமும் எனக்குள் ஒளிந்திருந்த ஒரு உண்மையை, உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். எனது குருநாதர் ஆள வந்தார். அவர் எல்லா இடங்களிலும்
குறிப்பாக இந்த ஸ்ரீரங்க பெருமானது திருவாலயத்தில் நின்று உபன்யாசம் செய்வது எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு பிளவா என்கின்ற ஒரு நோய் இருந்ததும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு பிளவாய் நோய் இருந்ததனால் அந்த பிரசங்கங்களை உபன்யாசங்களை சத்தமாக சொல்ல முடியவில்லை. இருமல், செருமல், உடல் களைப்பு, சோர்ந்து விடுவார். ஆகவே ஆலய களத்தில் நின்று அவர் சொற்பொழிவு ஆற்றுகின்ற பொழுது எல்லாம் அவரது சோர்வையும் களைப்பையும் பார்த்து அவர் உறக்கச் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரே, அதனால் அவர் சொற்பொழிவை உற்று கவனிக்க முடியவில்லையே, ஆலயத்துக்குள்ளேயே வர முடியாத நிலையில் கரிஜன ஜாதியாக ஒதுக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்ற யான் வெளியில் நின்று கேட்கின்ற பொழுது அவை கேட்கவில்லையே, அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி குன்றிவிட்டதே, நோய் வாட்டுகின்றதே. கவலைப்பட்ட இந்த மாரநேரி நம்பி ஒரு நாள் உபன்யாசத்தின் பொருட்டு அந்த ஆளவந்தார் என் குருநாதர் வருகின்ற பொழுது காலிலே விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஐயனே, நீங்கள் சிறந்த முறையிலே சமய சேவை ஆற்ற வேண்டும். அதற்கு நான் உங்களிடம் இருக்கின்ற அந்த நோயை எனக்கு தாருங்கள், தந்துவிட்டு நீங்கள் சென்று உபன்யாசம் செய்யுங்கள், பல பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும், தாருங்கள். இவர் கேட்க ஆளவந்தார் என் குருநாதர் கொடுத்து விட்டார். கொடுத்துவிட்டு அன்றைய தினம் இந்த மாரநேரி எண்ணியது போலவே சிறந்த முறையில் உரத்த சத்தத்தில் தெளிவாக துன்பமே இல்லாமல் இன்பமாக சொற்பொழிவை முடித்தார். முடித்துவிட்டு வந்து, நான் தந்த நோயை திருப்பித்தா என்று கேட்ட பொழுது இந்த மாரநேரி நம்பி என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் தந்த அந்த நோய் பிரசாதமாக என்னிடமே இருக்கட்டும், குரு பிரசாதமாக என்னிடமே இருக்கட்டும், திருப்பி கேட்க வேண்டாம். இப்படி சொன்னதும் என் குருநாதர் ஆளவந்தார் என்னை பார்த்து, பக்கத்தில் அந்த நேரத்தில் இருந்தது நான் தான், என்னை பார்த்து, என்னை போலவே இவனையும் எப்பொழுதும் நடத்திக்கொள், இவனும் ஒரு வகையில் உனக்கு குருநாதன் தான், மறந்து விடாதே சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இன்று ஆளவந்தாரும் இல்லை, மாரநேரி நம்பியும் இல்லை. அவர் சொன்னது இப்பொழுதும் என் புத்தியில் இருக்கிறது. ஆகவேதான் அவரை குருநாதராக பாவித்து என் குருநாதரின் கட்டளையை அனுபவித்து இவற்றை செய்தேன். சபையோ, நீர் என்ன சொன்னாலும் இந்த செயலை செய்தது தவறுதான். ஒரு பிராமணன் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு, அதில் வந்த ஒருவருக்கு ஈமக்கிரியை செய்வதற்கு இடமில்லை, சான்றுகள் எதுவும் இல்லை. ஏகோபித்ததாக மறுத்தது ஜாதி பிரஷ்டம் செய்ய வேண்டும். உடனே இந்த பெரிய நம்பிகள் சபையை பார்த்து கேட்டார், சரி, நான் செய்தது தவறு என்று சொன்னால், எனக்கு முன்னால் என்னை விட பெரியவர்கள் இதை செய்திருந்தால் ஏற்புடையதா? உடனே சபை, அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. நடந்தது. எங்கே நடந்தது? சபை கேட்டது. அதற்கு பெரிய நம்பிகள் கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். எங்களை விட பறவைகள் உயர்ந்ததா தாழ்ந்ததா? எல்லோரும் எங்களை விட பறவைகள் தாழ்ந்தது தானே, அது 4 அறிவு கொண்டது தானே. அப்படியா? எங்களை விட ஸ்ரீராமச்சந்திரன் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா? என்ன இப்படி கேட்டுவிட்டீர்கள்? அவர் அவதார புருஷன் ஸ்ரீமன் நாராயணன், அவரை எப்படி தாழ்ந்தவர் என்று சொல்ல முடியும்? அப்படி கேட்பதற்கு உங்களுக்கு அறிவில்லையா? அவர் எங்களை விட பல மடங்கு உயர்ந்தவர். அப்படியா? அந்த அவதார புருஷனாகிய ஸ்ரீராமச்சந்திரன், நீங்கள் நாங்கள் வணங்குகின்ற அந்த கடவுள் எங்களை விட தாழ்ந்த, நீங்கள் குறிப்பிட்ட பறவை இனத்தைச் சேர்ந்த ஜடாயுவுக்கு
ஈமக்கிரிகள் செய்திருக்கிறார் என்று ராமாயணம் சொல்லுகிறது. எங்களை விட உயர்ந்தவர் எங்களை விட தாழ்ந்தவருக்கு ஈமைக்கிரிகள் செய்யலாம் என்று அது ஆதாரம் பகிர்கின்ற பொழுது, எங்களோடு சக மனிதனாக குருநாதனாக குருவின் கட்டளைக்குள் இணைந்த வாழ்ந்த அவருக்கு நான் ஈமக்கிரிகள் செய்ததில் என்ன தவறு இருக்கிறது, என்ன ஏற்றத்தாழ்வு இருக்கிறது? அந்த உயர்ந்த அவதாரமே தாழ்ந்ததாக நீங்கள் சொல்லுகின்ற பறவைக்கு ஈமைக்கிரியை செய்திருக்கின்ற பொழுது என்ன புரிய வேண்டும்? இதிகாசங்களும் சரி, நாங்கள் படிக்கின்ற படிப்புகளும் சரி, நடைமுறையில் கொண்டு வருவதற்காகத்தான் அந்த பெரியவர் பெரிய நம்பிகள் ராமாயணத்தை படிப்பதோடு நிறுத்தவில்லை, தன் வாழ்க்கையின் நடைமுறைக்கும் கொண்டு வந்தார். அதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். படி, அதன்படி நட. அதனால் எமக்கு நல்ல கூடங்கள் கிடைக்கும். அது ஒரு நாள் வாழ்க்கையில் முற்றத்தை தரும். வெளியாகிய பரம்பொருளை நாங்கள் ஒளியாக பெற்றுக்கொள்ளலாம். இதற்காகத்தான், அந்த மோட்சத்திற்காகத்தான் நாம் வாழுகின்ற வீடே புரிந்து கொண்டால் அதுதான் எமது ஆன்மீக வெற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.